ஒரு பக்கம் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வாக்குறுதிகள் வருது. எதுல நம்ம கவனம் இருக்கணும்? எது உண்மை? நம்மள சுத்தி வர்ற செய்திகள்ல இந்த குழப்பம் நிறையவே இருக்கு இல்லையா? வாங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விடைய இந்த பகுதியில பார்க்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்றத நம்ம உடனடியா செய்ய வேண்டிய அர்ஜென்ட் வேலைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி புதுசா வாக்குறுதிகள் வந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? வாங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்க மனசுல ஓடுற அதே கேள்விதான் இது. இதுல எது நிஜம், எது வெறும் பேச்சு, எதுக்கு நாம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்? வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம். சரி, முதல்ல நாம என்ன பண்ணலாம்னா, நாம உடனே செஞ்சு முடிக்க வேண்டிய அரசாங்கத்தால கன்ஃபார்ம் செய்யப்பட்ட வேலைகளை பத்தி பார்க்கலாம். இதுல விஷயம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா, நம்ம ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கைரேகையும் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேரு தான் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, இல்லனா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். சரி, எதுக்காக இந்த பயோமெட்ரிக் சரிபார்ப்பு? இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, குடும்பத்துல யாராவது தவறி இருந்தா அவங்க பேரை நீக்கிறதுக்கு. ரெண்டாவது, அரசு திட்டங்களை எல்லாம் சரியான ஆளுங்களுக்கு போய் சேருதான்னு உறுதி செய்யறதுக்கு. இதுக்காக சின்ன குழந்தைங்க உட்பட கார்டுல பேர் இருக்கிற அத்தனை பேரும் உங்க ஏரியா ரேஷன் கடைக்கு போகணும். இந்த வேலையை முடிக்கிறதுக்கான கடைசி தேதியும் நோட் பண்ணிக்கோங்க, மார்ச் 25, 2026. ஒருவேளை இந்த தேதிக்குள்ள நீங்க முடிக்கலனா உங்க பெயர் ரேஷன் கார்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்கா நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இதை கண்டிப்பா மறக்காம செஞ்சிடுங்க. ஓகே, ரேஷன் கார்டு வேலையோட சேர்த்து இன்னும் 2 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஒன்னு, உங்க கேஸ் சிலிண்டர் மானியம் தொடர்ந்து கிடைக்கணும்னா ஆதார் எண்ணை உங்க கேஸ் கனெக்ஷனோட இணைக்கணும். ரெண்டாவது, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணங்கள்ல சில மாற்றங்கள் வரப்போகுது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்தியன் பேங்க்ல மாசத்துக்கு 5 தடவைக்கு மேல நீங்க பணம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவைக்கும் 17 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணம் பிடிப்பாங்க. அதே மாதிரி HDFC, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பாத்தீங்கன்னா இதே கட்டணம் 23 ரூபாய் இருக்கு. சோ இதெல்லாம் ஏப்ரல் 1ல இருந்து அமலுக்கு வருது, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள். சரி, இப்போ டாபிக்கை கொஞ்சம் மாத்தி இந்த தேர்தல் நேரத்துல பரவுற வாக்குறுதிகளையும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் பத்தி பார்க்கலாம். நாம இனிமே பார்க்க போறது வெறும் அரசியல் ரீதியான பேச்சுக்கள், வாக்குறுதிகள் மட்டும்தான். இது இன்னும் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ திட்டமா மாறல. இத முதல்ல நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 2 நிதி உதவி திட்டங்கள் பத்தி பரவலா பேசப்படுது. ஆளும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மாதாந்திர உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு போட்டியா பாஜக தரப்புல இருந்து குடும்ப தலைவிகளுக்கு ஒரே தடவையா 12,000 ரூபாய் கொடுக்கறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு வதந்தி தான். இந்த பண உதவி வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரொம்பவே வைரலா பேசப்படுற விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி. 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யறத பத்தி அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கிறதா தகவல்கள் பரவுது. ஒருவேளை இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் நிஜமா வந்தா கூட அது கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் இந்த சலுகை கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுவும் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது. மறுபடியும் சொல்றேன், இதுவும் இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல்லாம். சரி, அரசியல் வாக்குறுதிகள் மாறலாம், அறிவிப்புகள் வரலாம் போகலாம். ஆனா எந்த ஒரு அரசாங்க பண உதவியும் உங்களை வந்து சேரணும்னா நாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப சரியா பக்காவா செஞ்சு வச்சிருக்கணும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல டிபிடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பேரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கத்தோட எந்த பண உதவியா இருந்தாலும் நடுவுல எந்த இடைத்தரகரும் இல்லாம நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வர்றது தான் இந்த சிஸ்டம். இந்த டிபிடி பணம் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம வந்து சேரணும்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் என்பிசிஐ கூட சரியா இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த என்பிசிஐங்கிறது அரசாங்கத்துக்கும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இணைப்பு சரியா இருந்தா மட்டும்தான் அரசாங்க பணத்தை நாம பெற முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான தகுதி. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த வாக்குறுதி உண்மையானாலும் சரி, எந்த திட்டம் வந்தாலும் சரி, நீங்க தயாரா இருக்கீங்களான்னு செக் பண்ண இதோ ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் செக்லிஸ்ட். இந்த 4 விஷயத்தையும் மட்டும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1, உங்க ஆதார் எண் நீங்க அதிகமா பயன்படுத்துற உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்பட்டிருக்கா? 2, அந்த அக்கவுண்ட் தான் அரசு பணம் வரத்துக்கு என்பிசிஐல முதன்மை கணக்கா செட் செய்யப்பட்டிருக்கா? 3, அந்த கணக்கோட உங்க இப்போதைய மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கா? கடைசியா 4வது, உங்க அக்கவுண்ட் எந்த தடையும் இல்லாம ஆக்டிவா இருக்கா? இந்த 4ம் சரியா இருந்தா எந்த பண உதவியும் உங்களை தேடி கரெக்டா வந்துடும்.
சோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அரசியல் திட்டங்களும் தேர்தல் வாக்குறுதிகளும் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனா நம்மளோட தயாரிப்பு மட்டும் எப்பவும் மாறக்கூடாது. அதனால எது உண்மை எது வதந்தின்னு குழம்பாம முதல்ல செய்ய வேண்டிய அரசு பணிகளை முடிங்க. அதுக்கப்புறம் எந்த உதவி திட்டம் வந்தாலும் அதை பெற உங்க பேங்க் அக்கவுண்ட்டை தயாரா வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கான உண்மையான பாதுகாப்பு.